நடிகை மீனா அவர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா, கமலோட முத்தக்காட்சியில் நடிக்கும் பொழுது, கேரவன்ல போய் நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை மீனா சமீபத்தில குடுத்த பேட்டியில தான் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ் நடிகை மீனா அவர்கள் வந்து பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சினிமாவுல பிடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி, பின்னாடி முன்னணி கதாநாயகியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற படங்கள்ல பெரும் ஆதிக்கத்த செலுத்தினாங்க. தற்போது துணை கதாபாத்திரங்கள்ல அப்பப்ப நடிச்சு வந்திருக்கக்கூடிய மீனா அவர்கள், தனியார் பேட்டிகள்ல தனது திரை அனுபவங்களை குறித்து பகிர்ந்துட்டுருக்காங்க. அப்பொழுது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்றில் அவை சண்முகி படத்தினுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. அந்த பேட்டியில் கமலஹாசன் சாரினுடைய படம் அப்படின்னாலே லிப் டு லிப் காட்சி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட மீனா, படத்தை எடுக்க முடிவு செய்தபோது அதை பற்றி தான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2ஆம் நாள் உதவி இயக்குனர் வந்து முத்தக்காட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னபோது நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனா. எப்படி செய்வது என பயந்து என்னால் முடியாது, டைரக்டரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதாக தெரிவிச்சிருக்காங்க. அதற்குள்ள ஷாட் ரெடி அப்படின்னு சொல்லித்தான் உடனடியாக மீனா அவர்கள் அழுதுட்டாங்களாம். இந்த உரையாடல் தனக்கும் அம்மாவுக்கும் நடுவில் நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல் சார் அருகில் வந்த இந்த முறை நோ லிப்லாக் அப்படின்னு சொன்னதும் தனக்கு உயிர் வந்தது அப்படின்னு வெளிப்படையாக பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அடுத்தடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து ரொம்பவே சினிமாவில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. மீனா அவர்கள் கமல் சார் படம் அப்படின்னால முத்தக்காட்சி இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அது வந்து சரி வராது அப்படின்னு சொன்னேன். நான் போய் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக முத்தக்காட்சி இல்லை அந்த படத்தில் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே ஓப்பனாக இதை பற்றி பேசியிருக்காங்க. என்னதான் வந்து நம்ம ரொம்பவே நவீன காலத்தை நோக்கி போயிட்டு இருந்தாலும் கூட, ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் இப்போவும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்றதான் உண்மையும் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீனா அவர்கள் சொன்னதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.